கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் ராஜேஷ்குமார் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுக்கடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர் கூட்டணியின் வலிமையால் வெற்றி உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் மீனவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் மீன் பதனிடும் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இரண்டாவது நாளாக புதுக்கடை பேரூராட்சி பைங்குளம் ஊராட்சிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய சின்னமாம் கை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு நான் மக்களை சந்திப்பதற்காக இந்த புதுக்கடை பேருந்து நிலையத்திலிருந்து செல்கின்றேன். நேற்றைய தினமும் அதற்கு முந்தின தினமும் மிகப்பெரிய அளவில் மக்கள் வரவேற்கின்றார்கள். மக்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எந்த இடத்திலும் வேறு எந்த விதமான நெகட்டிவ் தாட்டே கிடையாது. பல கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகளை வருகின்ற காலங்களில் அதை சரி செய்து கொடுப்பேன் என்ற அந்த உத்தரவாதத்தை நான் சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்டியில் இருக்கக்கூடியவங்களை நான் பலசாலின்னு தான் நினைப்பேன். ஆனால் அது அந்த போர்க்களத்தில் யாரை வெல்லணுமோ அந்த மக்களை வைத்து நான் வெல்வேன். எந்த மாதிரி யுக்தியை கையாள போகிறீங்க? இல்லை, எங்களுடைய யுக்தியை பொறுத்தவரையில் எங்களுடைய மதசார்பற்ற கூட்டணி மிகவும் கட்டமைப்பு பலமாக இருக்கிறது. ஏன்னா எல்லா நிலைகளில் இருக்கின்ற சகோதரர்கள்லாம் இணைந்து வேலை பார்க்குறாங்க. அதனால் ஆர்கனைசேஷன் வெல் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் பார்த்து அதனால் எங்களுக்கு மற்ற மாதிரி அவங்களாகவே ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து கை சின்னத்தில் ஓட்டு கேட்குறாங்க. அதனால் யுனைட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால எங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்குது.